பெருமான்னு மணிவாசர் சொல்லுவார். ஐயாறு பார்த்தோம். அடுத்து திரு ஆரூர். இந்த பதிகம் ரொம்ப ஒரு அருமையான பதிகம். அப்பர் சாமி கொடுத்த இந்த 4ஆம் திருமுறையில் வந்த பதிகம். இங்கே திருவாரூரும் மிக சிறப்புடைய தலம். இறைவன் 365 திருவிளையாடல்களை இங்கே நிகழ்த்தி இருக்கிறார். இந்த திருவாரூர்னு சொல்லும் பொழுது அது அந்த தொன்மை புற்றிடம் கொண்ட நாதர் பெருமான். எப்போ இந்த தலம் அப்படின்னு எவ்வளவு காலம் தொன்மையானது பழமையானதுன்னு தெரியாது. திருவினால் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாக கொண்ட நாளேன்னு அப்பர் சாமி பாடுறார். இந்த கோயிலுக்கு பூங்கோயில் என்று பெயர். ஆரூர் தலம், கோயில் பூங்கோயில். இந்த தலத்துக்குள்ள இன்னொரு தலமானது இருக்கின்றது. நம்ம அமர்நீதி நாயனார் நம்ம நமினந்தியடிகள் விளக்கேற்றிய தலம். அங்கே இருக்கக்கூடிய பெருமான் உள்ள அறநெறி அப்பர்னு இருக்கிறாரு. இந்த கோயில் பிரகாரத்துக்கு வெளியில் பறவை நாச்சியார் அமைத்து வழிபட்ட கோயில் பறவையின் மந்தடி. இது நிறைய சிறப்புகளை உடையது. மனுநீதி சோழனுக்காக பெருமான் வீதியில் வீதி விடங்க பெருமானாக அருள் கொடுத்தான். நம்பி ஆரூரருக்கு தன்னை தோழனாக இறைவன் கொடுத்த அந்த தலம். நாயன்மார்களை இறைவன் அடியெடுத்து கொடுக்க நம்பி ஆரூரர் பாடியது இந்த தலத்தில் தான். தேவாசிரிய திருக்காவணம் இருப்பது. சப்த விடங்க தலம் என்று சொல்லக்கூடிய 7 தியாகராஜ பெருமான் விடங்க திருமேனிகள் இருப்பதில் இது முதன்மையான தலமாக விளங்குகிறது. நிறைய ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூர் அப்படின்னு நிறைய சிறப்பு உடையது. இங்கே இறைவனுடைய நடனம், தியாகரச பெருமானுடைய நடனம், அஜபா நடனம், அசபை ஔவையார் சொல்லுவாங்க. அது மாதிரி அசபை நம்மனா மூச்சு காத்து உள்ள மூச்சு போயிட்டு மறுபடியும் மேலே வருது பாருங்கள், அதுதான் அங்கே தியாகராஜ பெருமானுடைய நடனம். சரி, பதிகத்துக்கு வருவோம். 4ஆம் திருமுறை பண் காந்தாரம். மெய்யலாம் வெந்நீரு சன்னித்த மேனியான் தாழ் தொழாதே உய்யலாம், தாழ் தொழாதே உய்யலாம் என்று எண்ணி உரிதூக்கி உளி தந்து உள்ளம் விட்டு கொய்யுலா மலர்ச்சோலை குயில் கூவ மயிலாலும் ஆரூரரை கையினால் தொழாது ஒழிந்து கனியிருக்க காய் கவர்ந்த கல்வனேனே. உன்னை பதிகத்தில் களவுபடாதது ஒரு காலம் காண வேண்டி நிற்கிறேன்னார் பாருங்க. இப்போ இதுக்கு முன்னே அவர் காலம் எப்படி இருந்தது இந்த பதிகம் முழுக்க சொல்கிறார். இது அவருடைய அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை ஆளும் எப்படி அந்த காலத்தை வீணாக கழித்து விட்டேன் என்று ஒரு பதிகமாகவே நமக்கு தரார். மெய்யலாம் வெந்நீரு சன்னித்தல். சன்னித்தல்னா பூசுதல். திருமேனி முழுக்க வெந்நீரை பூசி விளங்கக்கூடிய அற்புதமான திருமேனியுடைய பெருமானுடைய திருவடியை தொழாமலேயே நாம் உய்வு பெறலாம் என்று நினைத்து கொண்டு உரி தூக்கி, சமணர்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த உரி குண்டிகை, அதை தூக்கி கொண்டு உளி தந்தேன். உளி தருதல்னா திரிந்து கொண்டிருந்தேன். பலகாலம் இந்த உரியை தூக்கிக்கிட்டு உய்ந்து விடலாம் சிவபெருமான் திருவடியை தொழாமலேயே நாம் இந்த பிறவியில் உய்ந்து விடலாம் என்று திரிந்து கொண்டிருந்தேன். ஏன் இந்த சமயத்தில் இருந்து உள்ளம் விட்டு மனதை பறி கொடுத்து கொய்யுலா மலர்ச்சோலையில் குயில் கூவ, கொய் உலாம் கொய்வதற்காக அடியவர்கள் உலாவக்கூடிய சோலை. இந்த மலர்ச்சோலைக்கு அருமையாக சொல்கிறார் பாருங்க, கொய்யுலா மலர்ச்சோலை. இந்த மலர்ச்சோலைக்குள்ளே அடியார்கள் வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தா பெருமானுக்காக மலர் பறிக்கிறாங்களாம். கொய்வதற்காக அடியவர்கள் உலவும் மலர்ச்சோலையில் குயில் கூவ மயில் ஆளும். மயில் அப்படியே இந்த தோகை விரித்து ஆடக்கூடிய அற்புதமான வளம் நிறைந்த ஆரூர் பெருமானை மனதை பறிகொடுத்து அவனை தொழுது ஒழிந்து, தொழாது ஒழிந்து, அவங்கிட்ட மனசை பறி கொடுத்து அவன் திருவடியை தொழாத விட்டது எப்படி தெரியுமா?
கனி இருப்ப காய் கவர்ந்த கள்வனேன். ஆரூர் பெருமானை இத்தனை நாள் தொழாமல் இருந்தது எப்படி தெரியுமா? நல்ல மரத்தில் அருமையாக பழுத்திருக்கக்கூடிய கனிகள் இருந்தும் காய பறிச்ச மாதிரி ஆயிடுச்சு. கள்வனேன் அப்படின்னார். காய் கவர்தல் என்பது சமண சமயம் புகுந்ததை சொல்கிறார். கனி என்பது சிவசம்பத் சமயம். ஏன் கள்வன்கிறார் அப்படின்னா, சம்மதம் இன்றி. இப்போ நீங்கள் நம்ம அருளாளர்கள் ஒரு செயலை செய்யணும்னா பெருமானுடைய திருவுளப்பாங்கை அறிவது அவசியம் நினைப்பாங்க. மணிவாசக பெருமான் பாண்டிய மன்னன் குதிரை வாங்க அனுப்புகிறார். ஒரு பணித்த உடனே பணியாளர்கள்லாம் தயார் பண்ண சொல்லிவிட்டு எங்கே போகிறார் வாத ஊரடிகள்னா, ஆலவாய்க்கு போய் சொக்கநாதரை வணங்குறாராம். சாமி, இந்த பணிக்காக நான் போகிறேன் அப்படின்னு. இதே ஆலவாயில் ஞானசம்பந்த பெருமான் வரும்பொழுது சமணர்களிடத்தில் போய் வாது செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே நேராக சொக்கநாத பெருமான்கிட்ட போய் பதிகம் பாடுறார். திரு உள்ளமே வாதில் வென்றளிக்க திரு உள்ளமே அப்படின்னு உங்களுடைய உள்ளப்பாங்கு கேட்குறார். சாமி, இப்போ இங்கே அப்பர் சாமி சொல்கிறாரு, சிவபெருமானுடைய சம்மதமின்றி சமண சமயம் சென்றது கள்வனேன்கிறார். அந்த தன்மையை அவர் கவர்ந்தது காய், கனி அல்ல. காய் என்பது சமண சமயம். என்பிருத்தி நரம்பு தோல் புகப்பெய்திட்டு என்னை ஓர் உருவமாக்கி, இன்பிருத்தி முன்பிருந்தவினை தீர்த்திட்டு என் உள்ளம் கோயிலாக்கி, அன்பிருத்தி அடியேனை கூழ் ஆட்கொண்டு அருள் செய்த ஆரூரத்தம் முன்பிருக்கும் விதியின்றி முயல் விட்டு காக்கை பின் சென்றவாறு, முயல் விட்டு காக்கை பின் போனவாறு. ரெண்டாவது பாடல் ரொம்ப அருமையான பாடல். ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல பேஸ்மெண்ட் போட்டு என்ன பண்ணணும்? இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அந்த முறுக்கு கம்பி நிறுத்துகிறாங்க. நம்ம உடம்புக்கு எது கம்பி? எலும்பு தான். இந்த எலும்பில் தான் இந்த கட்டடம் நிற்கிது. எலும்பெல்லாம் இல்லைன்னா பொல பொலன்னு விழுந்துடும். நினச்சி பாருங்கள், இந்த உலகத்திலேயே முதல் இன்ஜினியர் யார்? சிவபெருமான் தான். நீங்கள் எங்கெங்கே பீமு போட்டு எத்தனை ஜாயிண்ட் போட்டு, இந்த கட்டணம்லாம் கூட ஒரு தடவை கட்டினா அப்படியே தான் இருக்கும். ஆனால் இந்த கட்டணம் அப்படிலாம் இல்லை, எப்படி வேணாலும் ஆடும், ஆனால் விழாது. இதெல்லாம் நினச்சி பாருங்கள், இதுக்கெல்லாம் எங்கே போயிட்டு எங்கே ஜாயிண்ட் பண்ணி எப்படிங்க இதெல்லாம் செஞ்சுருப்பான். இதெல்லாம் நினச்சாதாங்க அவன் கருணை தெரியும். சொல்கிறார் பாருங்கள், என்பு இருத்தி, முதல்ல அடித்தளமாக எலும்ப, அதுக்கப்புறம் அதில் நரம்பு. இந்த கம்பி நிற்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? அதை வளைச்சி சின்ன கட்டு கம்பி போட்டு எல்லாம் முறுக்கி முறுக்கி வைப்பாங்க. நம்ம எலும்பை மட்டும் வச்சாரா சாமி? அதில் நரம்பு, அதுக்கப்புறம் தோல், புகப்பெய்திட்டு இந்த தோலுக்குள்ள நரம்பு எலும்பெல்லாம் தெரியாமல் இந்த தோலுக்குள்ளே வச்சுருக்கிறாராம். கம்பியை நிறுத்தி கலவையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் செங்கல் வச்சு கட்டி அதுக்கப்புறமும் என்ன பண்ணுறான்? அப்புறம் பூசி அதுக்கு மேலே என்ன பண்ணுறான்? அப்புறம் ஐயாலாம் இங்கே பாருங்கள், நீங்கள் படித்த சும்மா இல்லை அம்மா, இது போல தாங்க சிவபெருமான் நமக்கு செஞ்சுருக்கிறான். இந்த தோல் புகப்பெய்திட்டு தோலினில் நரம்பு எலும்பும் புகுமாறு இந்த எண்ணெய் ஓர் உருவமாக்கி. இந்த உருவத்துக்குள்ளே என்ன இருக்குது? தோல் மட்டும்தான் தெரியுதுங்க. தோலுக்குள்ளே என்ன இருக்குது? நரம்பும் எலும்பும் எல்லாம் இருக்குது. என்னை ஓர் உருவமாக்கி. எதுக்குங்க இந்த உருவம்? இன்பிருத்தி, நான் இன்பங்களை நுகர வேண்டும் என்பதற்காக இந்த உடம்பை கொடுத்துருக்கிறான். எதுக்கு இன்பம் நுகரணும்? முன்பிருந்த வினையை தீர்த்திட்டு. நான் ஏற்கனவே சேர்த்து வச்சிருந்தேனே சஞ்சீத வினை, இந்த பிறவியில் எல்லாத்தையும் தீர்த்துட்டு வான்னு என்ன பண்ணுறாரு? இந்த உடம்பை கொடுக்குறார்.
என் உள்ளம் கோயிலாக்கி, என் உள்ளத்தை என்ன பண்ணிட்டான்? கோயிலாக்கிட்டான். அன்பிருத்தி, எப்படி கோயிலாக்கனா? அவன் மீது எனக்குள்ள அன்பினை நிலைநிறுத்தி உள்ளம் கோயிலாக்கி. இதெல்லாம் எப்போ செஞ்சான்? அடியேனை கூழ் ஆட்கொண்டு அருள் செய்த ஆரூரர். ஆரூரர் என்ன செஞ்சார்? கூழ், கூழ்னா ஒரு பொருள், உணவு, அருள் உணவு அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று குழை, கூழை அப்படின்னா குழையும் இயல்பு. என் உள்ளத்தை குழையும் இயல்புக்கு கொண்டு வந்து என்னை ஆட்கொண்டு அருள் செய்த ஆரூர் பெருமானுடைய முன்பிருக்கும் விதியில்லை. அப்போ முயல் காக்கைனார். முயல் என்பது அருள் வழி, காக்கை என்பது மருள் வழி. காக்கை என்பது என்ன நிறம்? கருப்பு. இருளுக்கும் நிறம் கருப்பு. முயல் என்ன நிறம்? ஆமாம், முயல் அருள் வழியில் போகாமல் மயக்கம் தரக்கூடிய மருள் வழியில் போயிட்டேன். ஏன்? ஆரூர் பெருமான் முன்பிருக்கும் விதியின்றி பற்ற எளிது முயல். காக்கையை பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அது கூட போகிறேன். சமண சமயத்திலிருந்து முத்தியை பெறலாம் அப்படின்னு போகிறது எப்படி தெரியுமா? காக்கைக்கு பின்னால் போனால் அது வானத்தில் பறக்கும், நான் நிலத்தில் நடப்பேன், எங்கே போய் பிடிக்கிறது? இயலாத காரியம் அப்படின்னார். இப்போ முன்பிருக்கும் விதி இல்லை. ஆனால் அப்பர் சாமிக்கு பின்பு அவர் வாழ்ந்த காலத்தில் முற்பகுதியில் அந்த விதி இல்லை. ஆனால் அவர் காலத்தின் அந்த பிற்பகுதியில் அந்த விதி இருந்தது. அதான் சொல்கிறார், முன்பு இருக்கும் விதி இல்லை. ஆரூர் பெருமானை நினையக்கூடிய நல்வூழ், நல்வினை ஒன்று இல்லாமல் சிவபெருமானில் நினைக்க முடியாது. அப்போ நாம் நல்வினை நாம் சேர்த்து வச்சுருந்தாதான் சிவபெருமானை நினைக்க முடியும். அன்பிருத்தி அடியேனை கூழாட்கொண்டு அருள் செய்த ஆரூரர் தம் முன்பிருக்கும் விதியின்றி முயல்விட்டு காக்கை பின் போனவாறே. பெருகுவித்து என் பாவத்தை பெருகுவித்து பண்டெலாம் குண்டர்கள் தம் சொல்லு கேட்டு என் பாவத்தை பெருகுவித்து உருகுவித்து என் உள்ளத்தினுள் இருந்த கள்ளத்தை தள்ளி போக்கி அருகுவித்து பிணி காட்டி ஆட்கொண்டு பிணிதீர்த்த ஆரூரதம் அருகிருக்கும் விதியின்றி அறம் இருக்க மரம் விளைக்கு கொண்டவாறே. அப்பர் சாமி சொல்றாரு, சமணர்களுடைய சொல் அறவுரைன்னு சொன்னாங்க அவங்க. ஆனால் அதெல்லாம் அறவுரையா? சமணர்களுடைய உரை போலி. அதையெல்லாம் மெய், அதான் அறம் என்று கேட்டு கேட்டு என்னாச்சு தெரியுமா? என் பாவத்தை பண்டெல்லாம் பெருகுவித்தேன். கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, உன்னை என் பாவத்தை நிறையா பெருக்கிட்டேன். ஏன்? சமணர்களுடைய சொல்லை கேட்டதனால. அப்படி இருந்த என்னையும் ஆரூர் பெருமான் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? உருகுவித்து என் உள்ளத்தில் இருந்த கள்ளத்தை தள்ளி போக்கி. உள்ளம் என்பது இடத்துல உயிர். உயிருக்குரிய கள்ளம்னா குற்றம். உயிருக்குரிய குற்றம் என்ன? ஆணவம், கண்மம், மாயை. இந்த உயிருக்குரிய குற்றத்தை எல்லாம் என்ன பண்ணான் பெருமான்? தள்ளி அப்படியே நகுத்தி போக்கினான். கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தினார். உள்ளே வந்து உட்காந்தோன்னே என்ன பண்ணார்? கொஞ்சம் கொஞ்சமாக நகுத்தினாராம். அப்புறம் என்ன பண்ணார்? ஒரே அடியாக தள்ளி போக்கி மும்மலத்தையும் போக்கி அருகுவித்து சிவநெறிக்கு அணுகி வருவதற்காக எனக்கு என்ன தெரியுமா செஞ்சான் இந்த பெருமான்?
பிணி காட்டி ஆட்கொண்டார். உன்னை பதிகம் பார்த்தோமல்ல, கூற்றாயினவார். இப்போ இங்கே அப்பர் சாமியே சொல்கிறாரு, என்னை சிவநெறியில் அணுகி வருவதற்காக எனக்கு சிவபெருமான் செய்த அருள்தான் சூளை. சூளை என்ற பிணி காட்டி ஆட்கொண்டு பிணி தீர்த்த ஆரூரர். பிணி காட்டி பிணி தீர்த்தானா. சூளைங்கிற பிணியை காட்டி ஆட்கொண்டு பிறவிங்கிற பிணியை தீர்த்த ஆரூர் பெருமானுக்கு பக்கத்தில் இருக்கிற விதியின்றி பண்டேலாம் இருந்தனே. எப்படி தெரியுமா? அறம் இருக்க, விலை மதிப்பில்லாததுன்னு சொல்லக்கூடிய, எவ்வளவு விலை கொடுத்தாலும் பெற முடியாதது அறம். ஆனால் மரம் விலை கொடுக்காம இலவசமாக கிடைக்கக்கூடியது. இப்போ பெருமானுக்கு அருகிருக்கு இல்லாத நிலை என்ன சொல்கிறாரு அப்பர் சாமினா, விலை கொடுக்காம இலவசமாக கிடைக்கக்கூடிய பாவத்தை நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன். என்ன சொல்கிறாரு பாருங்க, எவ்வளோ விலை கொடுத்தாலும் கிடைக்காதது அறம், விலையே இல்லாமல் கிடைக்கிறது மரம். அந்த விலை எவ்வளோ கொடுத்தாலும் கிடைக்காத அறம் இருக்கிறது. ஆனால் நான் விலை கொடுக்காமல் கிடைக்கக்கூடிய பாவத்தை மரத்தை விலை கொடுத்துலேயே வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற. குண்டனாய் தலைபறித்து குவிமுளையார் நகை நாணாது உளிதர்வேனை பண்டமாப்படுத்து என்னை பால் தலையில் தெளித்து தன் பாதம் காட்டி தொண்டெலாம் இசைப்பாட தூமுருவல் அருள் செய்யும் ஆரூரரை பண்டெலாம் அறியாதே பனி நீரால் பாவை செய்ய பாவித்தேன். புத்தகத்தில் பறவைன்னு இருக்கும், அது அச்சுப்புளை. பாவை பாவைனா பொம்மை. சொல்கிறாரு, குண்டனாய் உடல் தோற்றம், சமணர்களுக்கு குண்டர் அப்படின்னு இப்படி பருத்த உடல்வாகு, தலை பறித்து, தலைமயிர் என்ன பண்ணுவாங்க, சமண சமயத்துக்கு போன உடனே தலையில் இருக்கிற அந்த முடி என்ன பண்ணுவாங்க, வேரோடு பறித்துருவாங்க, பிடுங்கி எரிதல், தலை பறித்து. குவிமுளையார் நகை காணாது, பெண்கள்லாம் பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய அந்த சொல்லுக்கெல்லாம் வெக்கப்படாமல் திரிந்துக்கிட்டு இருந்த என்னையும் பண்டமாப்படுத்து. மணிவாசர் சொல்கிறார், நம்மையும் ஓர் பொருளாக்கி அப்படின்னார். அதான் பண்டம். என்னையும் ஒரு பொருளாக நினச்சி எனக்கு என்ன பண்ணான் பெருமான், என்னை பால் தலையில் தெளித்து என்ன பண்ணாரா சுவாமி, அப்பர் சாமியினுடைய தலையில் பால் தெளித்து தன் பாதம் காட்டினான். இல்லை, பாலுங்கிறதுக்கு இந்த இடத்துல பஞ்சகவியம்னு பொருள். பால், தயிர், நெய் அப்படின்னு சொல்லலாம். அந்த பசுவிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பஞ்சகவியம். எதுக்காக பஞ்சகவியம் தெளித்த என்ன அப்படின்னா தூய்மை. இப்போ என்னை தூய்மை செய்தான். நீங்கள் தீக்கை வகையில் சமயம், விசேடம், நிர்வாணம் அப்படின்னு வர்றதில் ஆசிரிய திருமுழுக்குன்னு உண்டு. அதில் ஆச்சாரிய அபிடேகம்னு வடமொழியில் சொல்லுவாங்க. தமிழில் ஆசிரிய திருமுழுக்கும்பாங்க. அதில் அவங்க அபிஷேகம்லாம் உண்டு. இங்கே பெருமான் அப்பர் சாமிக்கு பஞ்சகவியம் தெளித்தார், சிவஞான உபதேசத்தை கொடுத்தார். இது நாம் சில இடங்களில் தான் காண முடியுங்க. நம்ம ஞானசம்பந்தர் எல்லாம் தீக்கை பெறணுங்கிறீங்களே, ஞானசம்பந்தர் எங்கே தீக்கை வாங்கினார், அப்பர் சாமி எங்கே தீக்கை வாங்கினார் அப்படின்னா, அதெல்லாம் இந்த மாதிரி இடங்களில் தான் அவங்க அகச்சான்றா அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், என்னை பண்டமாக படுத்து பால் தலையில் தெளித்து தன் பாதம் காட்டி, திருவடி தீக்கை. தொண்டெல்லாம் இசைப்பாட, தொண்டர்கள் எல்லாம் இசைப்பாட தூமுருவல் அருள் செய்யும் ஆரூரர். நாம் இறைவனை பாடனா என்ன பண்ணுவாராம் சிவபெருமான், அப்படியே தூமுருவல் அருள் செய்வாராம். சாமியை போய் அவரை பார்த்து பாடினீங்கன்னா அவர் நம்மளை பார்த்து முறுவல் செய்வாராம். முத்தா உந்தன் முகவொளி நோக்கி
முறுவல் நகைக்கான அத்தா சால ஆசைப்பட்டேன்னார் மணிவாசன். சிவபெருமான பாண்டிங்கன்னா அவர் நம்மளை பார்த்து சிரிப்பார். குமிழ் சிரிப்புன்னு சொன்னார் அப்பர் சாமி. அந்த சிரிப்பு எப்போ நம்மளை பார்த்து சாமி சிரிப்பார்? நம்ம ஒரு பதிகம் பாடனா தொண்டெல்லாம் இசை பாட. எப்படி பாடணும்? இசையோடு பாடி பாருங்க, சாமி உங்களை பார்த்து கண்டிப்பாக சிரிப்பார். தூ முறுவல் அருள் செய்யும் ஆரூர். இந்த இடத்துல தொண்டெல்லாம்னா தொண்டர்கள் எல்லாம் இசை பாட. அந்த பாடலை செவிமடுத்து நீங்கள் புன்முறுவல் செய்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா அதை கேட்குறாருன்னு அர்த்தம். நீங்கள் ஒருத்தர் எதோ சொல்கிறாருன்னா அதை வாங்கினீங்கன்னா தான் என்ன இருக்கும்? முகத்தில் கோபமாக இல்லை மகிழ்ச்சியாக ஏதோ ஒன்று வெளிப்படும். அதை காதுலேயே கேட்காம ஒன்றுமே அப்படியே தான் இருக்க முடியும். அதை கேட்டு வாங்கினா தான் ஒன்று சிரிப்பு வரும், இல்லை கோபம் வரும், ஏதோ ஒன்று வரும், ஆச்சரியம் வரும், ஏதோ ஒன்று. அப்போது என்ன அர்த்தம்? தூமுறுவல் அருள் செய்கிறார்னா இசை பாடுவதை, தொண்டர்கள் இசை பாடுவதை சிவபெருமான் செவிமடுக்கிறார். செவிமடுத்தல்னா அப்படியே செவி கொடுத்து கேட்குறார். கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு? தூமுறுவர் அருள் செய்யும் ஆரூரரை பண்டேலாம் அறியாதே. அடடா, இந்த பெருமான இத்தனை காலம் அறியாமல் வாழ்வின் முற்பகுதியெல்லாம் வீணாக கழிச்சிட்டனே. அது எப்படி தெரியுமா? பனி நீரை வச்சு பொம்மை செய்யலான்னு நினச்சிருந்துட்டேன். பனி நீர் காலை வேளையில் பார்த்தீங்கன்னா அந்த பனி காலத்தில் அந்த அருகம்புல் மேலே துளி துளியாக பனி நீர், பனித்துளி, அந்த நீரை வச்சு பொம்மை செய்யலான்னு நினச்சி அறிவில்லாத்தனமாக இருந்துட்டேன். திரவ வடிவமான ஒரு பொருளை கொண்டு திடப்பொருளை செய்ய முடியுமா எங்கேயாவது? ஆனால் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேனே. என்ன திடப்பொருள்? வீடு பேர். இந்த பெருமானை தொழாது அவனை அடையாது வீடு பேறு பெறலான்னு நினச்சது எப்படி தெரியுமா இருக்குது? பனி நீரினால் பொம்மை செய்ய நினச்சது போல இருக்கு. துண்ணாக தேனாகி துச்சனவர் சொல்கேட்டு துவர்வாய்க்கொண்டு எண்ணாக திரிதந்து இங்கு இருகை ஏற்றிட உண்ட ஏழையேன் நான். பொன்னாகத்து அடியேனை புகப்பெய்து பொருட்படுத்த ஆரூரரை என் ஆகத்திருத்தாதே ஏதன் போர்க்கு ஆதனாயகப்பட்டேன். ஏது என்போர்க்குன்னு இல்லை, ஏதன். ஏதன் இந்த ஒத்த சொல்லி கொம்ப எடுத்துருங்க புத்தகத்தில். எண்ணாகத்து இருத்தாதே ஏதன். ஏதன்னா பிறர். துண்ணாகத்தேன், துர்நாகம், துர்நாகத்தேனாகி துச்சனவர். ஐயோ, சைவ சமய பற்றி தெரியாமல் பாம்புக்கிட்ட என்ன இருக்கும்? நான் தேனுன்னு நினச்சில்லங்க இருந்தேன். சமணர்கள் கூட இருந்தப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் தேனு தேனுன்னு நினச்சி கேட்டிருந்தனே. இங்கே வந்தவாடு தான் தெரியுது அதெல்லாம் தேன் இல்லை, விஷம். துர்நாகத்தேனாகி துர்ச்சனவர் சொல்கேட்டு துவர்வாய்க்கொண்டு. கடுக்காய மென்று மென்று துவர்வாய், பல்லு பூரா எப்படி இருக்கும்? கரபடிஞ்சு கிடக்கும். அந்த கடுக்காய் மென்று மென்று சாப்பிட்டு அதையே அந்த துவர்வாயை கொண்டு என் ஆக திரிந்து, ஆகம் என் விருப்பம் போல திரிஞ்சு இங்கு இருகை ஏற்றிட உண்ட ஏழையன். கண்ட இடத்துலாம் கேட்டு கேட்டு வாங்கி கையில் வாங்கி உண்ட ஏழையேன் அறிவில்லாத நான். நான் யார் தெரியுமா? சமணர்கள் சொல்ல கேட்டு இருகை ஏந்தி வாங்கி உண்ட அறிவில்லாதவன். ஏன்? விஷத்தை தேனா நினச்சனே. என்னையும் பொன்னாகத்து புகப்பெய்து. என்னையும் நீ என்னை எவ்வளோ நாள் பேசனைய, என்னெல்லாம் பேசியிருப்பேன் அப்படின்னு சாமி என்னை ஒதுக்காமல் கொஞ்ச நஞ்ச காலமாக 40 வருஷம் பண்டெல்லாம் பண்டெல்லாம்னார். தனகாலமும் உன்னை மறந்துட்டு உன்னை இகழ்ந்துரைத்திருந்த என்னையும் பொன் போல வடிவுடைய உடலை, பொன் ஆகம் உடல், பொன்னை போல ஒளியுடைய உடலுக்குள் அடியேனை புகப்பெய்து
பொருட்படுத்த ஆரூரரை என் ஆகத்திருத்தாதே. சமணர்கள் கூட இருந்து அந்த பெருமானை, எனக்கு இந்த பொன் போல உடலை கொடுத்தானே அந்த பெருமானை உள்ளத்தில் நினைக்காம இருந்தது எப்படி இருக்கு தெரியுமா? ஏதன் போர்க்கு ஆதனாய் அகப்பட்டேன். எவனோ ஒருத்தன் ஒரு சண்டையை ஏற்படுத்தினான், அவன் விளைவித்த சண்டையில் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத நான் போய் அகப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறார். அகப்பட்டேன், ஏதன் போர்க்கு ஆதனாய் அகப்பட்டேன். பப்போதி பவனனாய் பறித்ததொரு தலையோடே திரிதர்வேனை ஒப்புவோட ஓதுவித்தின் உள்ளத்தில் உள்ளிருந்து அங்கு உறுதி காட்டி அப்போதைக்கு அப்போதும் அடியவர்கட்கு ஆரமுதாம் ஆரூரரை எப்போதும் நினையாதே இருட்டறையில் மலடு கரந்தைத்தவாறு. பப்பு ஓதி, பப்புனா பரப்பு, விரிதல் குவிதலுக்கு இடமாகிய பரப்பு. அப்போ விரிதல் குவிதலுக்கு இடமாக இருக்கக்கூடிய அந்த பரப்புக்கு நூல், நம்ம அறிவை விரிதலையும் குவிதலையும் செய்வது எது? நாம் நூலினால் கற்கக்கூடியது. அந்த நூலை ஓதி பவன நந்தியார், நான் ஓதன நூல் என்ன பண்ணிச்சே? பரவச் செய்ததா? இல்லை, என் அறிவை பரவற மாதிரி பரவச் செய்ச்சு. ஆனால் என்ன பண்ணிச்சே? சுருங்கச் செய்தது. அந்த நூலை ஓதிக்கொண்டு பவனனாய், பவனநந்தி, கனகநந்தி, புட்பநந்தி, நமனநந்தி, குமணநந்தி அப்படின்னு பாடுகிறார் ஞானசம்பந்தர். அந்த சமயத்தில் சிறந்து விளங்கக்கூடிய சமய தலைவர்களுக்குரிய பேர் இதெல்லாம். பவனநந்தியாய் சமய தலைவனாக நான் தலை பறித்து அந்த தலையோட திரியிறேன். என்னையும் ஒப்புவோட ஓதிவித்து, ஒப்புனா நிகர், என்னுடைய அந்த உண்மை நிலையை, உயிருக்குரிய உண்மை நிலையை காட்டி என் உள்ளத்தில் உள்ளிருந்து உறுதி காட்டினான். ஓமையிலா கலைஞானத்தை காட்டி என் உள்ளிற் கருவாக இருந்து சிவகதியை உணர்த்தினான். அப்போதைக்கு அப்போதும் அடியவர்க்கு ஆரமுதாம் ஆரூரர் எனக்கு சிவகதி உணரக்கூடிய அந்த உணர்வை கொடுத்தான். அப்போதைக்கு அப்போதும் அடியவர்கட்கு ஆரமுதாம். அப்பொழுது, அப்போதைனா அப்பொழுது, சதா காலமும் அர்த்தம். ஒருபோது, இருபோது, முப்போது அப்படின்னு சொல்கிறமே, இது எப்போதும் அப்படின்னு அர்த்தம். சதா காலமும் அடியவர்களுக்கு நினைக்கும் பொழுதெல்லாம் ஆரமுதமாக இருப்பவன் சிவபெருமான், ஆரூர் பெருமான். கைப்போது மலர் தூவி காதலித்து வானோர்கள் முப்போதும் முடிசாய்த்து தொலை நின்ற முதல்வனை அப்போது மலர் தூவி ஐம்புலனும் அகத்தடக்கி எப்போதும் இனியான். அதான் இங்கே அர்த்தம். சிவபெருமான் எப்பொழுதும் இனியவனுங்க, அவன் தன்மை அது. எனக்கு இனிக்கலைன்னா என்கிட்ட தான் குறை. இப்போ நான் நினைக்கல, நினச்சா இனிப்பான். நான் ஒரு நிமிஷம் நினச்சா ஒரு நிமிஷம் இனிப்பான், ஒரு மணி நேரம் நினச்சா ஒரு மணி நேரம் இனிப்பான். ஆனால் எப்பொழுதும் அவன் இனிமை. இங்கே தேன் இருக்குது, தேன் இனிக்குமா இனிக்காதா? இனிக்கலிங்க அப்படின்னா சாப்பிட்டு பாருங்க, சாப்பிடாமே இனிக்குமா? அப்படிமா இல்லையா? அது மாதிரி அந்த சிவானந்த தேன் எப்போதும் இனிக்கும். நாம் சுவைக்கலை, அவ்வளோதான். அதான் அப்போதைக்கு அப்போதும் நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் இனிப்பான். அவன் எப்பையும் இனிக்கிறவன் தாங்க, நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் இனிப்பான். அந்த பெருமான் ஆரமுது, ஆரமுதுனர் நிறைந்திருக்கக்கூடிய அமுதம் போன்றவன். இந்த உலகில் நமக்கு கிடைக்கிற தேன்லாம் நாக்கில் மட்டும்தான் சுவை. ஆனால் இந்த தேன், இந்த ஆரமுது சுவைக்க சுவைக்க அந்த இன்பத்தை பெருக்கி கொண்டே இருக்கக்கூடிய குறையாத இன்பத்தை உடையது. அவனை நினைக்காம
எப்போதும் நினைக்காம இருந்துட்டனே. சமண சமயத்தில் இருந்த காலம் முழுக்க நினைக்காமே இருந்துட்டனே. இது எப்படி தெரியுமா இருக்குது? இருட்டறையில் மலடு கறந்தைத்தவாறு. மலடு கறந்து அப்படிங்கிறப்ப கறத்தல் அப்படின்னா யாருக்குரியது? மாடு, பசுமாட்டு. இருட்டு அறையில் மலடு கறந்தைத்தவாறு அப்படின்னா ஒரு கன்றை ஈன்றாத பசு பால் சுரக்காது. அதுக்கிட்ட பால் சுரக்கணும்னு போய் கறந்தா என்ன ஆகும்? பிரயோஜனமில்லாத செயல் அர்த்தம். சமண சமயத்திலிருந்து முத்தி அடைஞ்சிடலான்னு நினச்சது கன்றை ஈன்றாத மலட்டு பசுக்கிட்ட பால் கறந்தல்லான்னு நினச்ச மாதிரி அறிவில்லாத்தனமால இருந்துட்டேன். ஆரூர் பெருமானி நினைக்காம. கதியொன்றும் அறியாதே கண்ணழல தலைபறித்து கையில் உண்டு பதியொன்று நெடுவீதி பலர்கான நகை காணாது உளிதருவேற்கு மதிதந்த ஆரூரில் வார்த்தேனை வாய்மடுத்து பருகி உய்யும் விதியின்றி மதியிலேன் விளக்கிருக்க மின்மினித்தி காய்ந்தவாறு. கதி ஒன்றும் அறியாது, செல்கதியை அறியாது. சைவ சமயம்தான் நமக்கு செல்கதி என்பதை அறியாம சமண சமயத்தில் போய் சேர்ந்தா அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? வந்த உடனே போய் சேர்ந்த உடனே என்ன பண்ணாங்க? தலைமுடியை பூரா பிச்சு பிடுங்கினாங்க. கண் அழல அப்படியே கண்ணில் தண்ணியே வந்துருச்சுங்க. சொல்கிறாரு, நினச்சி பாருங்க. ஏங்க இந்த பதிகத்தை அப்பர் சாமி பாடியிருக்கிறார்? இப்போ நாம் எவ்வளோ சௌரியமாக இருக்கணும்னு பாருங்கள். நாம் சாமி நம்ம சைவ சமயத்தில் நமக்கு எவ்வளவு சர்வ சுதந்திரம் கொடுத்து இல்லையா, எவ்வளவு இன்பமாக நம்ம ஜாலியாக வச்சுருக்கிறாரு. சேரில் உட்காந்தும் திருமுறை பாடலாம், கீழே உட்காந்தும் பாடலாம், ட்ரெயினில் போகிறப்பையும் பாடலாம், பஸ்ஸில் போகிறப்பையும் பாடலாம் இல்லையா. வண்டி ஓட்டப்போ பாட முடியலாலும் ஃபோனை இப்படி வச்சுக்கிட்டு கேட்கலாம். எல்லாம் கொடுத்துருக்கிறார். எத்தனை சுதந்திரம்! நீங்கள் இங்கே அப்பர் சாமி சமண சமயத்தில் அனுபவித்து சொல்கிறார். தலை பறித்தல்னால் சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு சாம்பிள் உதாரணத்துக்கு ஒரு முடியை நீங்கள் இப்படி பிடுங்கி பாருங்கள் என்ன அப்படின்னு. தலையில் இருக்கிற அத்தனை முடியும் பறித்தா எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு முடியை பறித்தாவே கண்ணில் தண்ணி வரும். வேர் பறித்து வேரோட பிடுங்கிறது. கண் அழல தலை பறித்தார்கள். அப்புறம் என்ன சொன்னாங்க? தட்டு இலையெல்லாம் கிடையாது, கையில் தான் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னாங்க. சரி, அதுக்கும் கையில் உண்டு. பதியொன்று நெடுவீதி, இங்கேயெல்லாம் சமையல் போய் எங்கெங்கே தான் வாங்கி சாப்பிடணும். பதியொன்று ஊர் நெடுவீதி, இந்த ஊரில் நெடுவீதி பல பேர் பார்த்தாங்க. நகை எள்ளி நகையாக கேவலமாக பேசினாங்க, இழிவாக பேசினாங்க. அதெல்லாம் கூட நானாது காணாதுன்னு இருக்குது. நானாது நகை எள்ளி நகையாடுவதற்கு நான் வெட்கப்படாது. திரிந்து கொண்டிருந்த எனக்கும் மதியில்லாத கதி அறியாத எனக்கும் மதி தந்தான் ஆரூர் பெருமான். சிவஞானம்னு அர்த்தம் மதினா. செல்கதி தெரியாத எனக்கு செல்கதிக்கு உரிய சிவஞானத்தை கொடுத்தான். யாரு? ஆரூரில் நிறைந்திருக்கக்கூடிய தேன் புற்றிடம் கொண்ட நாதர். அந்த தேனை வாய்மடுத்தி பருகி உய்யும் விதியின்றி. இந்த ஆரூர் பெருமான் அங்கேயேதாங்க இருந்தான். ஆனால் நான் தான் அவனை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு. நினச்சி பாருங்க, இறைவனை நினைக்காத ஒவ்வொரு நாளும் அவனுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவன் இன்னைக்கு நேத்தா இருக்கிறான். ஊழிதோர் ஊழி முற்றும், அவன் எல்லா காலத்திலும் இருக்கிறவன். நாம் போய் பார்த்தா நமக்கு ஆகும், பார்க்கலின்னா அவனுக்கு ஒன்றும் இல்லை. சொல்கிறார் பாருங்க, தேன் நிறைந்து இருக்குது. எங்கே? திருவாரூரில் புற்றிடம் கொண்ட நாதராக அந்த பெருமான் வீற்றிருந்தான்.
ஆனால் நான் போய் பார்க்கல. ஒரு தேன் இருக்குது, ஆனால் இப்படியே இருக்குது. ஆனால் இந்த தேனை இருந்தும் இதை எடுத்து உண்டு சுவைத்து மகிழாது இதை பாட்டுக்கு அப்படியே வச்சுக்கிட்டு, அதனால் என்னாச்சு? தேனுக்கா நட்டம் இல்லையே, சுவைக்காத எனக்கு தானே. அப்போ ஆரூரில் வார்த்தேனை வாய்மடுத்து பருகி உய்யும் விதியின்றி. ஏன் அப்படி இருந்தீங்க சாமி? அப்பர் சாமி கேட்டால் என்ன பண்ணுறது, ஏன் தலையெழுத்து, எனக்கு நல்ஊழ் இல்லை, நல்வினை எண்ணிலேன், திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே, நல்லினே நன்னிலேன் கலைஞானிகள் தம்மோடும் நல்வினை நயவாதே அப்படின்னாரா இல்லையா மணிவாசகர்? அப்போது இங்கே நல்வினை என்பது இருந்தால் தான் அடியார்களோட சேர முடியும், அஞ்செழுத்தை நினைக்க முடியும், அஞ்செழுத்தை சொல்ல முடியும். அந்த நல்விதி இல்லாததனால அறிவில்லாத நான் பயனுடைய பொருள் இருந்தும் பயனில்லாத பொருள்கிட்ட போய் பயனை கருதி நின்னங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். எனக்கு உடம்புல குளிர் போகணுன்னா எங்கே போகணும்? நெருப்புக்கிட்ட போய் நின்னா குளிர் போகும். நெருப்பு இருந்துச்சு, ஆனால் அங்கே போய் நான் நிற்காம மின்மினி பூச்சி இருக்குது பாருங்க, அது நம்ம குளிரை போக்கணும்னா அங்கே போய் நின்ன மாதிரி ஆயிடுச்சு. எது? சிவபெருமானை பருகி உய்யும் விதி இல்லாதது. பூவையாய் தலைபறித்து பொறியற்ற சமன் நீசர் சொல்லே கேட்டு காவிசேர் கண்மடவார் கண்டு ஓடி கதவடைக்கும் கல்வனேன் தன் ஆவியை போகாமே தவிர்த்தென்னை ஆட்கொண்ட ஆரூரரை பாவியேன் அறியாதே பாலூரில் பைக்கம்பு கைத்தவாறு. ஒவ்வொன்றிலையும் சொல்கிறார் தலைபறித்து. இப்போ எவ்வளவு கொடுமையாக இருந்திருக்குன்னு பாருங்கள். பூவையாய் தலைபறித்து, அப்படியே தலை மூடி பறிச்சாச்சு, ஒன்றுமே இல்லை தலையில். பொறியற்ற சமன்னீசர், அறிவே இல்லாத சமன்னீசருடைய சொல்லை கேட்டு காவிசேர் கண்மடவார் கண்டோடி. அப்படியே பெண்களுடைய கண்ணை சொல்கிறப்போ காவிசேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண்களை கண்டவுடனே ஓடி போய் கதவடைக்கும் கல்வனேன். என்னங்க இப்படி சொல்கிறாரு? அப்போ அந்த அவங்க சமயத்தில் இருக்கும்பொழுது அது துறவு நிலை. அப்போ அந்த பெண்கள் வர்றப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க இதில் அது மயக்கம், பார்க்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? போய் கதவை அடைச்சிக்குவாங்க. அதை சொல்கிறாரு பாருங்க, காவிசேர் கண்மடவார் கண்டோடி கதவடைக்கும் கல்வனேன். ஏன் கல்வன்னாரு? நம்ம இறைவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கருவி கரணங்கள், புலன் பொறி, இதெல்லாம் அடக்க முடியாது. இல்லைங்க என்னால் அடக்குவேன் அப்படின்னா அதெல்லாம் முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கள்ளத்தனம்னு அர்த்தம். அப்பர் சுவாமி சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்லுத நம்ம நூல்கள்னா, அந்த பொறி புலன்களை மடைமாற்றம் செய்யணுமே தவிர ஒன்றும் நாம் அங்கே சட்டரெல்லாம் போட்டு பூட்டிலாம் வைக்க முடியாது. கண் இங்கே போகுதா, அங்கே போகாமல் இங்கே வைக்கணும். காது அங்கே போகுதா கேட்கணுன்னு சிவசிவா. இதை தான் அப்பர் சாமி சொல்கிறார் அடுத்த பதிகத்தில். இது கல்வனேன்னு ஏன் சொன்னார்னா, ஆகா நல்ல உத்தானே, கதவை அடைச்சிக்கிட்டு பெண்களை பார்க்கக்கூடாதுங்கிறாரு. அதெல்லாம் நல்லது தாங்க. கதவை அடைச்சவாட்டி இருக்குது, அதுதான் பெரும் பிரச்சனை. புறத்தே கண்டு ஓடி போய் கதவை அடைச்சதோடு மட்டும் நினைக்காதீங்க. ஆனால் அகத்தில் எப்படி இருக்கும்? கருத்தை அடைக்காது. கதவை அடைக்கலாம், கருத்தை அடைக்க முடியுமா? ஒன்றை பார்த்தா அங்கேயே வாங்கியிருக்கலாம், இங்கேயே வாங்கியிருக்கலாம், அடுத்த நாள் நேற்றுக்கே வாங்கியிருக்கலாம், அடுத்த வாரம் போன வாரமே வாங்கியிருக்கலாம், அடுத்த மாதம் போன மாதமே வாங்கியிருக்கலாம். மாதம் ஆயிடுச்சு, வாங்கியிருந்தால் வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ வாங்காதனால என்ன ஆயிடுச்சு? போன வருஷமே வாங்கியிருக்கலாம், வருஷமே ஆகிடும்.
கருத்து அடையாது. கருத்தில் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். இறைவன் எல்லாம் கொடுத்துருக்குறான் இல்லையா, நமக்காக கொடுத்துருக்குறான், இது அனுபவிக்க வேண்டியது தான். இறைவன் இன்ப நுகர்வுக்கு தான் இதெல்லாம் படைச்சிருக்கிறான். அதை நுகரக்கூடிய நிலையில் நுகர்ந்து 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 வரக்கூடிய ஒரு காலத்தில், ஒரு கால எல்லையில் என்ன ஆயிடணும், உவர்ப்பு வந்துடணும். உவர்ப்புனா விருப்பும் வெறுப்பும் இல்லாத தன்மை. வெறுக்கவும் கூடாது, விரும்பவும் கூடாது. கொடுத்தா திருவருள், கொடுக்கலனா திருவருள், எங்கே காணோம் அப்படின்னு கேட்கக்கூடாது, ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. கொடுத்தா திருவருள், கொடுக்கலினாலும் திருச்சிற்றம்பலம். இந்த உவர்ப்பு நிலை வரணும். இது அதை தான் சொல்கிறாரு, புறத்தே மட்டும் அடைத்து என்ன பண்ணுறது, சமண நெறியில் கருத்தை அடைக்க முடியலையே. அப்படி இருந்த என்னையும் என் ஆவியை போக விடாமல் காப்பாற்றனா. எங்கே, திருவதிகை வீரட்டானத்தில் சூளை நோயில் நான் பாடும் பொழுது அந்த சூளை நோயை தீர்த்தானா சிவபெருமான்? ஆமாம் தீர்த்தான். எப்படி? என் ஆவியை போகாமல் காப்பாற்றி என்னை ஆண்டு கொண்ட ஆரூரரை பாவியேன் அறியாது, இத்தனை நாள் அறியாமல் என்ன பண்ணிட்டேன், பாலூரில் பைக்கம் புக்கு எய்த்தவாறே. என்ன சொல்லிட்டாரு, மக்களே இல்லாத ஊரில் போய் பிச்சை எடுத்த கதையாக ஆயிடுச்சு. யாராவது போடுவாங்களா? யாரும் போட மாட்டாங்க. ஒட்டாத வாழ உணர் புறம் ஒன்றும் ஓர் அம்பின் வாயில் வீழ கட்டானை காமனையும் காலனையும் கண்ணினொடு காலின் வீழ அட்டானை ஆரூரில் அம்மானை ஆர்வச் செற்ற குரோதம் தட்டானை சாராதே தவம் இருக்க அவம் செய்து தருக்கினேனே. ஒட்டாத வாழ உணர்னா வேறுபட்ட சிந்தையை உடைய கொடுமை செயலை செய்யக்கூடிய அரக்கர்கள், அவர்கள் மூப்புறங்களையும் ஓர் அம்பினால் வீழ்த்தான், களைந்தான். கட்டான் அப்படின்னா களைந்தான். காமனையும் காலனையும் கண்ணினொடு காலின், காமனை கண்ணினொடு வீழ அட்டான், காலனை காலின் வீழ அட்டான். காமனை கண்ணால் எரிச்சார், காலனை காலால் வீழ்த்தினார். ஆரூரில் அம்மா. இது இந்த பாடல் என்ன சொல்கிறார், களைந்தான், அப்புறம் கொன்றான், அழித்தான், இப்படி சொல்கிறார். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, உயிர்களுக்கு இயல்பு குற்றம் செய்தல். ஆணவம் வளம் கண்மம்னு மூணு குற்றமும் இருக்குது இல்லை. அதனால் உயிர்களுக்கு இயல்பாகவே குற்றமே செய்யக்கூடிய இயல்புடையது. ஆனால் பெருமான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த குற்றத்தை எல்லாம் களைய வேண்டிய கருணை அவன் செய்வான். இந்த குற்றங்களை களைவது தான் முப்புறத்தை எரித்ததும் காமனை எரித்ததும் காலனை காலால் உதைத்ததும். அவங்க குற்றங்களை களைவதற்காக அவன்தான் குற்றத்தை களைய முடியும். ஏன்னா அவன்தான் குற்றம் இல்லாதவன், வேற யாரும் குற்றம் களைய முடியாது. ஆர்வச் செற்ற குரோதம் தட்டானை, நாம் சொல்லக்கூடிய அந்த காமம் ரோகம் லோபம் மதம் ஆச்சரியம்னு சொல்லக்கூடிய உயிர்களுக்குரிய அந்த குற்றத்துக்கெல்லாம் தட்டுப்படாதவன் சிவபெருமான். அவங்கிட்ட இதெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது. அந்த குற்றங்களையெல்லாம் தவிடுபொடி ஆக்கக்கூடிய அந்த ஆரூர் பெருமானை சாராது அவனை போய் சேராமல் இத்தனை நாள் இருந்துட்டனே, தவம் இருக்க அவம் செய்து தருக்கினேன். எதுங்க தவம், எது அவம்? திருவாசகத்தில் மணிவாசர் சொல்கிறார், தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அருவினையே. குளிர்ந்த நல்ல நறுமணமிக்க மலர்களை பறித்து அவன் திருவடிக்கு சொல்லி அஞ்செழுத்த சொல்லி அவனை போற்றி புகழ்ந்து பாடி அவனுக்கு ஆட்படுவது தவம், மற்றதெல்லாம் அவம். மறுத்தான் ஓர் வல்லரக்கன் ஈரைந்து முடியினொடு தோளும் தாளும் இருத்தானை எழில் முளரித்த விசின்மிசை இருந்தான் தன் தலையில் ஒன்றை அறுத்தானை
ஆரூரில் அம்மானை ஆளாளம் உண்டு கண்டம் கருத்தானை கருதாதே கரும்பு இருக்க இரும்பு கடித்து எய்த்தவாறு. யாராவது கரும்பு இருக்கிறப்ப இரும்பு எடுத்து கடிப்பாங்களா? நான் அப்படி தான் செஞ்சேங்கிற. இப்போ தன்னுடைய அறியாமையை எப்படி நொந்து கொள்கிறார்னு பாருங்கள் அப்பர் சுவாமி. இப்போ நாமளும் அந்த மாதிரி தான் அறியாமையில் இருக்கிறோம். அந்த அறியாமை இருக்கக்கூடாது. அந்த அறியாமைக்கு தான் ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொன்றும் சொல்கிறார். முயல் விட்டு காக்கை, அவம் இருக்க தவம் அப்படின்னு சொல்கிறார், அறம் இருக்க மரம் அப்படின்னு. இந்த பாடலை சொல்கிறாரு மறுத்தான் அப்படின்னா தீவினை என்பதை மறந்து. போன தொகுப்பில் ஒரு பதிகம் பார்த்தோம். ராவணன் கையில் எடுத்ததை ஒரு பதிகம் முழுக்க சொன்னார். அதில் சொல்லும் பொழுது சொன்னார், இந்த பாதையில் போய் கொண்டு இருக்கிறப்போ ஒரு மலை, கைலாய மலை. இதை பார்த்த உடனே இது என்ன குறுக்க மலை இருக்குதுன்னு கேட்குறான். அந்த தேர் ஓட்டுறவன் சொல்கிறான், இது சிவபெருமான் எழுந்தருளும் மலை, நாம் சுற்றி போயிடலான். அதுக்கு அவன் சொன்னான், அது என்ன, யார் இருந்தால் என்ன, அந்த மலையை நான் பேர்த்து எடுத்து வச்சுட்டு நேர்வழியில் தான் போவேன், ஏனாங்க இது சிவபெருமான். அப்போது மலையை பெயர்த்தெடுப்பது தீவினை என்பதை மறந்தான் ராவணன். அந்த வள் அரக்கன் தன்னுடைய 10 தலை 20 தோளினால் மலையை தூக்கினான். இப்போ அறத்திலிருந்து நீங்கி நின்ற அவன், இன்னொன்று மறுத்தான் அப்படிங்கிறதுக்கு அறநெறியிலிருந்து நீங்கி அடுத்தவன் மனைவியை விரும்பினான் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அப்படி அந்த மறுத்தான் மரத்தை செய்தவன், அந்த அரக்கனுடைய தோளும் தாளும் முறியும்படி அருள் செய்தவன். அப்புறம் எழில் முளரி தவிசின் மிசை இருந்தான் தன் தலையில் ஒன்றை அறுத்தான். முளரி தவிசுனா தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு 5 தலை. அந்த 5 தலையில் ஒரு தலையை என்ன பண்ணாரு, சிவபெருமான் அறுத்தார். திருக்கண்டியூரில் பிரம்மசர கண்டீஸ்வரர்னு இருக்கிறார். அந்த பெருமான் ஆரூரில் எழுந்தருளிருக்கக்கூடிய பெருமான் ஆளாளம் உண்டு கண்டம் கருத்தானை, அவனை கருதாது, அவனை அறிவில் கருதாதது. எப்படிப்பட்டதுன்னா கரும்பு. ஆரூர் பெருமான், அந்த ஆரூர் பெருமான் இருக்க சமண சமயத்தில் இருந்து அவனை மறந்திருந்தது, அறியாதிருந்தது. எப்படி தெரியுமா, கரும்பு ஒரு பக்கம் இரும்பு ஒரு பக்கம் இருந்துச்சு, கரும்பு இருக்க இரும்பை எடுத்து கடித்த கதையாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். அதனால் அறியாமை என்பது உயிர்களுக்கு தீவினையையே தரும். தீவினை எக்காலத்தும் சிவபெருமானை நினைய விடாது. நல்வினையே பெறலாம்னு நம்முடைய ஞானசம்பந்தரும் சொல்கிறார். அதனால் இறைவனை நினைப்பதும் அவன் அருகு இருப்பதும் அவனுக்கு பூவும் நீரும் கொண்டு பூசித்து அவனை பாடி அவன் அஞ்செழுத்தை சொல்வதால் மட்டுமே அவனை நினைந்திருக்க முடியுமே தவிர ஏனைய வழிகளால் அவனை நினைந்திருக்க முடியாதுன்னு இன்றைக்கி சிந்தித்த பதிகங்களில் நாம் உணர முடிகிறது என்று சொல்லி இந்த சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்து அமைகிறேன். திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில் வாய்மை மெய்கண்டான் சொந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். என்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம மனம் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் தெரியும். இதெல்லாம் குடமுழுக்கு நாங்கள் 9ஆம் தேதி குடமுழுக்குன்னா 9 நாள் தான் இருக்குது. குடமுழுக்கு சிறப்பாக இருக்கணும்.
அடியார்கள் எல்லாருமே வந்து அவங்களோட குடும்பத்தோட அன்னைக்கு பணியில் இருக்கிறவங்க அன்னைக்கு விடுமுறை போட்டுருங்க. விடுமுறை போட்டுட்டு வந்து இந்த குடமுழுக்கில் எல்லாருமே கலந்துங்க. செவ்வாய்க்கிழமை இரவு உணவு உண்டு, புதன்கிழமை காலையில் அன்னைக்கும் உணவு உண்டு, அன்னைக்கு மதியமும் உணவு உண்டு. இந்த குடமுழுக்கில் என்ன சிறப்பு அப்படின்னா, நம்ம பேராசிரியர்கள் தியாகராஜ ஐயா இந்த மாதிரி பெரிய பெரிய அருளாளர்கள் வந்து இந்த ஒளியரசையா தியாகராஜாவுக்கு குருநாதர் ஒளியரசையா அவங்களாம் எழுந்தருளி இந்த குடமுழுக்கு செய்ய இருக்கிறார்கள். அது ஒரு சேர இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த குடமுழுக்கு செய்கிறது நம்ம சிவமடத்து அடியார்கள் செய்த ஒரு தவ பயன்தான். நம்ம திருப்பத்தூருக்கு நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய பாக்கியம். ஐயா ஒரு இடத்துல குடமுழுக்கு பண்ணுவாங்க, அவர் போதுவாமூர்த்தி ஒரு குடமுழுக்கு பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் ஒரு சேர நம்ம இடத்துக்கு வந்து நம்ம குடமுழுக்கு செஞ்சு கொடுத்தது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டது நம்ம செய்த தவ பயன். மறுபடியும் இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கின்றது நமக்கு தெரியாது, திருவர்களுக்கு தான் தெரியும். இந்த குடமுழுப்புக்கு சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் நம்ம சிவமடத்து அடியார்கள் அனைவருமே நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த ஒத்துழைப்பு நீங்கள் கொடுத்து ஒத்துழைப்பினால தான் பாருங்கள் இதெல்லாம் வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கு. பெருமான் மன உகந்து இந்த மடத்தை வந்து அவர் வந்து ஒரு சிறப்பாக அமையணும்னு அவங்க வந்து அவங்களாம் உட்கார இருக்கிறாங்க. காசி விஸ்வநாதர், நடராஜர், சிவகாமி சுந்தரம், அருளாளர்கள் ஒரு 11 பேர். இவங்களாம் வந்து இங்கே வந்து நம்ம சிவமடத்தில் எழுந்தருளி நமக்கு அருளாட்சி செய்ய போகிறாங்க. இன்னும் மடம் நம்மளை சிறப்பும். இங்கே மடத்துக்கு நீங்கள் வர உங்களுக்கு ஞான வேள்வி இன்னும் நல்லா சிறப்பாக அமையும், நல்லா புரியும். அதனால் நான் இந்த செய்த தவப்பயன் காரணமாக தான் பெருமான் இங்கே வந்து உங்களெல்லாம் ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த மடத்துக்கு வர வச்சு இந்த திருமேனியெல்லாம் அவங்க வந்து திருமேனியாக எழுந்தருளி நமக்கு வந்து அருள் செய்ய போகிறாங்க. அது நம்ம செய்ய தவப்பயன். இது அத்தனையும் நம்ம உங்களை தான் சாரும். இந்த அடியார் நம்ம சோமடத்து அடியாரோட சிறப்பு தான் எல்லாருமே செய்யும். அதனால் 9ஆம் தேதி குடமுழுக்குக்கு எல்லாருமே குடும்பத்தோட சுற்றம் நட்புன்னு எல்லாருமே கூட்டிகிட்டு வாங்க. இந்த வாய்ப்பு நமக்கு மறுபடியும் எப்போ கிடைக்குன்னு தெரியாது. பெருமான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. இது எல்லாருமே பயன்படுத்திங்க. இந்த நிகழ்வு வந்து வேறு எங்கேயும் நம்ம காணப்பெறாத ஒரு நிகழ்வாக அமையும். அது எல்லாம் திருவருள் துணை தான், நம்ம திருவருளுடைய கருணை தான். அதனால் எல்லாருமே கலந்துங்க. உங்கள் நண்பர்கள், சுற்றம், நட்பு, உங்கள் குடும்பத்தார் எல்லாருமே பணியில் இருக்கிறவங்க அன்றைக்கி எல்லாமே லீவ் போட்டுருங்க. லீவ் போட்டுட்டு வந்து இந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து கலந்துங்க. அதே மாதிரி உங்கள் நிகழ்வுக்கு உங்களை என்ன பெருமான் உணர்த்துறாரோ அதை செய்யுங்க. நிகழ்ச்சி இப்படியே போயிட்டுருக்குது. பெருமான் உணர்த்த அவர் தான் வழி நடத்துகிறாரு. இப்போ இந்த சிவாயனம்மா இந்த இடத்த வந்து நீங்கள் பார்த்ததுக்கு நிறையா வித்தியாசம் இருக்கும். நமக்கு அதெல்லாம் பெருமானோட உணர்த்தை தான் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி இதெல்லாம் நடந்துகிட்ருக்குது. 10 நாளாக திருப்பணி வேலை நடந்துகிட்ருக்குது. இன்னும் கொஞ்சம் வேலைங்கள்லாம் இருக்குது. இன்னும் நம்ம சிறப்பாக இதை செய்கிறதுக்கு திருவருள் துணை, திருவருள் தான் நமக்கு இது உணர்த்தி செஞ்சிட்ருக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அது வந்து நம்ம சிவமடத்து அடியார்கள் அனைவரும் நம்ம செஞ்ச தவப்பயன் காரணமாக தான் இந்த நிகழ்வுலாம் இங்கே நடக்குது. அதனால் இந்த நிகழ்வு யாருமே வந்து விட்டுடாதீங்க. பணி இருக்குது, அது இருக்குது அப்படின்னா மறுபடியும் இப்போ இந்த வாய்ப்பு நமக்கு எப்போ கிடைக்குமோ தெரியாது. இந்த நிகழ்வு நம்ம பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தாது. அந்த மாதிரி ஒரு சிறப்பாக நடைபெறும் அப்படின்றது திருவருள் நமக்கு உணர்த்தி அவர் துணை இருந்து செய்வார். அதனால் இந்த குடமுழுக்கு விழாவை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. தியாகராஜா வராரு, அப்புறம் மோகன்ராஜா வராரு, நம்ம பேராசிரியர் செல்வம் இவர் ஐயா கல்யாணம் சிங்காரவேல் ஐயா வராரு, அப்புறம் நம்ம ஓதுவாமூர்த்தி அவர் கல்யாண சுந்தர ஐயா வராரு, அப்புறம் திருமந்திரம் சோழிங்க லக்ஷ்மண் ஐயா அவர் வந்துடுறாராம். அதனால் எல்லாருமே வராங்க. இதில் வந்து சிறப்பு, ரொம்ப சிறப்பு. ஏன்னா எல்லாம் ஒரு ஒளியரசு ஐயா அவர் இவங்களுக்கெல்லாம் குருநாதர் அவர் தான். அவரும் அன்றைக்கி எழுந்தருள் இருக்கிறாரு. வாய்ப்பு இல்லாமல் இருந்தது, அவரும் வர இருக்கிறாரு. அது இல்லாமல் விக்ரமசிங்கபுரத்துலேருந்து சண்முகையா வரார். அவர் பெரிய ஞானம் பெற்றவர் சித்தாந்தத்தில். நம்ம குருமகாசனியா இருமுக மாபாடி எழுதினார் சிவஞான முனிவர், அவருடைய சொந்த ஊர் விக்ரமசிங்கபுரம் தான். அந்த ஊரில் இருக்கிறது தான் அவர் சண்முகையா, அவருடைய பிறந்த ஊர் தான். இப்போ இருக்கிற நம்ம சித்தாந்த டைரக்டர் கந்தசாமியாவும் விக்ரமசிங்கபுரம் தான். 23வது பட்டமும் விக்ரமசிங்கபுரம் தான். நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி இருந்த சீர்வலசர் சோபராக தேசிய பரமாச்சார் அவரும் 23 அவரும் வந்து விக்ரம சொந்த ஊர். அவர் இல்லை அப்படின்னா நமக்கு சித்தாந்த திருமுறை இதெல்லாம் நமக்கு கிடையாது. நம்ம இல்லம் தேடி வந்த கல்வி மாதிரி இப்போ இல்லம் தேடி நமக்கு இங்கே இந்த ஞான கல்வி கிடைக்குதுன்னா 23வது பட்ட சீர்வலர் சோபராக தேசிய பரமாச்சார் அவருடைய கருணை தான்.
அது இல்லாமல் நம்ம குரு நமச்சிவாய மூர்த்தி நம்ம மையத்தில் மற்ற மையத்தில் இருக்குதோ என்னன்னு எனக்கு தெரியாது, இங்கே எழுந்தருளி இருக்கிறார். அது வந்து அவர் இல்லைன்னா குரு நமச்சிவாய மூர்த்தினா திருவாடுதுறை ஆதீனம் இல்லை. ஆதீனம் இல்லைன்னா நமக்கு இந்த ஞான கல்வி இல்லை. அன்றைக்கி சுதந்திரம் வாங்கிக்கிடும் போது மவுண்ட் பேட்டன் பெரம்புலேருந்து நம்ம ஆதீனத்துலேருந்து தான் செங்கோல் செஞ்சு கொண்டு போய் 20வது சன்னிதானம் கொண்டு போய் கொடுத்து மவுண்ட் பேட்டன் பெரம்புக்கிட்ட கோளறு பதிகம் அரசாலம் ஆணை நமதுவே அந்த பதிகம் பாடி தான் வாங்கி நம்ம நேருக்கிட்ட கொடுத்தாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆதீனம். அந்த ஆதீனத்தை தோற்றிவிட்ட குரு முதல்வரும் இங்கே எழுந்தருளி இருக்கிறாரு. அது நம்ம செய்த சிறப்பு, நம்ம தவப்பயன். இதெல்லாம் இந்த பெருமை எல்லாம் நம்மளுடைய ஒரு பற்றுதல், இந்த மையத்தின் மேலே வச்சுருக்க ஒரு இது நம்ம செஞ்ச தவப்பயன். மற்ற அடியாரங்களுக்கு இல்லையோ, நம்ம திருப்புதூர் மையம் அடியாரங்களுக்கு எல்லாருக்குமே கிடச்சிருக்குது. அதனால் இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் எல்லாருமே கலந்துங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்கள் குடும்பத்தில் உறவினர்கள் எல்லாருமே அழைச்சிடுவாங்க. எல்லாருக்கும் உணவு சிறப்பாக செய்யலாம். அது திருவுருள் நம்ம குணத்தை நமக்கு சிறப்பாக செய்யலாம். அது அமையறதுக்கு நீங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் வேணும். இத்தனை குருமார்கள் வராங்க, எல்லாமே வந்து எல்லாம் அருளாளர்கள் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம யாரை உயர்ந்து பேசுகிறதுன்னு தெரியல, அவங்க எல்லாம் வராங்க. இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக அமையும். அதனால் எல்லாருமே வந்து இதில் கலந்துங்க. உங்களால் முடிஞ்ச என்ன பெருமான் உணர்த்தர கொடுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ மடமே வந்து பூரா ஒயிட் வாஷ் 15 நாளாக ஒயிட் வாஷ் நடக்குது. இந்த கோபுர வேலை ரொம்ப நாளாக நடந்தது. பெயிண்டிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் அந்த மங்கள் மகாலில் இன்னும் நம்ம பேனர் போடணும். இன்னும் நிறைய பணிகள் இருக்குது. அதை நாங்கள் திருவருள் உணர்த்த ஒரு தினர் உணர்த்த நம்ம சிறப்பாக செய்கிறதுக்கெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு அதில் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாவே உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம்தான். அதெல்லாம் நம்ம கொடுத்த ஒரு பாக்கியமாக நம்ம நினச்சி எல்லாருமே கலந்துங்க. அதே மாதிரி அடுத்த வாரம் வந்து திருமந்திர வகுப்பு லக்ஷ்மண ஐயா வராரு. திருமந்திர வகுப்பில் போன தொகுப்பில் சேர்ந்தவங்க இன்னும் சில பேர் பணம் கொடுக்காமல் இருக்கிறீங்க, அவங்க எல்லாம் கொடுத்துருங்க. அதே மாதிரி லக்ஷ்மண ஐயா ஒரு வெள்ளியில் ஒரு ஈரோட்டிலேருந்து ஒரு பண்ணி கொண்டாந்து கொடுத்தாரு. அது விலை எவ்வளோங்க? 1500. 1100ங்களா? அது வந்து மறுபடியும் ஒரு 20 நம்ம கேட்ட நிறைய அடியார் கேட்டாங்க. அது ஒரு 25 ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. அது யார் யாருக்கு வேணுமோ அடுத்த வகுப்பு வரும்போது எடுத்துவாங்க, அது வாங்கிக்கோங்க. மறுபடியும் அது கிடைக்காது. அது நல்லா இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டாங்க. அவர் மறுபடியும் சொல்லி எங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறோம். ஒரு 25 மட்டும் இருக்குது, யாருக்கு வேணுமோ அது வாங்கி பண்ணிங்க. அந்த திருமந்திர வகுப்பில் யார் யார் சேர்ற பழைய மாணவர்கள் இன்னும் நிறைய பேர் சேராமல் இருக்கிறாங்க. அவங்களும் பணம் கட்டிடுங்க அந்த 1000 ரூபா. புதுசாக யாராவது மாணவர்கள் இருந்தாலும் அடுத்த வாரம் சேர்ந்துடுங்க, சரிங்களா? இப்போ இந்த உணவை எடுத்துகிட்டு வந்து மதியம் வந்து ஓதுவார் வகுப்பு. ஓதுவார் வந்து இருக்கிறார், காலையிலே வந்துட்டார். மதியம் வந்து ஓதுவார் வகுப்பு, சரிங்களா? எல்லாருமே வந்து சீக்கிரம் உணவு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது அம்மா, இது விஜயலட்சுமி அம்மா எவ்வளோ கொடுத்தீங்க? இந்த ராமநாத அட்வொகேட் நம்ம விஜயலட்சுமி அம்மா வந்து நம்ம திருப்பணிக்காக இந்த குடமுழுக்காக 10,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு யார் யாருக்கு என்ன உணர்த்துறாங்களோ அது அவங்க செய்யுங்க. இந்த நிகழ்வு எவ்வளோ சிறப்பாக செய்யணுமோ அவ்வளோ வந்து நம்ம திருவருளை வேண்டி விண்ணப்பம் செஞ்சு சிறப்பாக இதெல்லாம் செய்யணும். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு. யார் யார் என்ன பணி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துங்க. அன்றைக்கி குடமுழுக்கள் பெண்கள்லாம் சில பொறுப்புகள்லாம் எடுத்துங்க, ஆண்கள் சில பொறுப்புகள்லாம் எடுத்துங்க. நிறைய பணி இருக்குது. அதை பக்கமாக வரும்போது நான் சொல்கிறேன் யார் யார் என்னென்ன பணி எடுத்துக்கணும். அந்த பணியெல்லாம் செஞ்சு இந்த நிகழ்வு, இந்த குடமுழுக்கு திருக்குட நன்னீராட்டு விழா வந்து சிறப்பாக அமையணும். நம்ம திருப்பூத்தில் நல்லா சிறப்பாக அமையறதுக்கு நமக்கு பெருமான ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறார். அதை சிறப்பாக செய்யறதுக்கு முயன்படும், சரிங்களா? நம்ம சிவமடத்தின் சார்பாகவும் நம்ம ஐயா சார்பாகவும் அவர் ஐயாவை வந்து இந்த திருமண குலகம் வந்து சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். ஐயாவை திருவடி வணங்கிறேன். ஐயாலாம் வந்து இருந்து எல்லாம் நமக்கு செஞ்சு கொடுக்கணும். அதான் அந்த ஒரு சேர அருளாளர்கள் எல்லாம் சேர்ந்து சேர குடமுழுக்கு நம்ம திருப்பத்தூர் தான். அதை வந்து எல்லாருமே வந்து குடும்பத்தோடு வந்து கலந்துங்க. அடியோட திரும்ப விண்ணப்பம் வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் சுற்றம் நட்பு எல்லாருமே வந்து அன்றைக்கி கலந்துங்க. எல்லாருக்கும் அப்படிங்கிறது எவ்வளோ பேர் வந்தாலும் உணவு நம்ம கொடுக்கலாம், சிறப்பான உணவு கொடுத்துடலாம், சரிங்களா? அதே மாதிரி உங்கள் பங்கு என்ன வேலையோ அவங்கவுங்க வந்து எங்கள் கூட இருந்து எங்கள் கூட ஒத்துழைங்க. ஏன்னா நிறைய பணி இருக்கும், அடியேனாலையும் எல்லாரும் செய்ய முடியாது. நம்ம மரத்தில் நம்ம நிகழ்ச்சி நம்ம பண்ணுறோம் அப்படின்றது அந்த அந்த உணர்வோடு வந்து நீங்கள் செய்யுங்க. எல்லாருமே வந்து உங்களால் முடிஞ்ச பணியை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நிறைய பணி இருக்கும், அந்த குடமுழுக்கு விழாவில் நிறைய பணி இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன பெருமான உணர்த்துறாரோ அந்த பணியை வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா இந்த நிகழ்வு வந்து சிறப்பாக நடத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம், சரிங்களா? உணவை எடுத்துகிட்டு வந்துடுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.